சர்வாயுத வர்க்கம் அப்படின்னா உங்களுக்கு மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யுத்தம் கிடையாது. பிசாசின் தந்திரம், பிசாசோட யுத்தம். அவன் தந்திரமா ஒரு வேலை செய்வான். பிசாசின் தந்திரம் தான் நடக்கும். பிசாஸ் டைரக்டா உங்களை கழுத்து வெட்ட முடியாது. ஏன்னா அவனை காலின் கீழ் நசுக்கினார். அவன் உங்களுக்கு ஒரு பயம் உண்டாக்குவான். அவனுக்கு சில பொறாமைய போட்டு ஏதோ அவனை உண்டாக்கி அங்கது குரோதங்களே விரோதங்களை ஏற்படுத்தி அவனுடைய கிரியை வேலை செய்ய ஆரம்பிப்பான். காலில் இது வரைக்கும் மாட்டிட்டீங்க, கச்சை இது வரைக்கும் போட்டீங்க, மார்க்கவசம் கைகளில் இருந்து இது வரைக்கும் போட்டீங்க, தலை சீராமையும் போட்டீங்க, விசுவாசம் கேடகத்தை பிடிச்சிருக்கீங்க, தேவ வசனமாகிய ஆவின் பட்டயத்தை பிடிச்சிருக்கீங்க. நீங்க எல்லாம் யாருன்னு தெரியுமா? போர்படை தளபதிகள் மாதிரி நீங்க சபையில உட்காரணும். ஆமே ஷாலா பாரா கேட்காரியா. ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் கிறிஸ்துவுக்குள் எல்லாம் ஒண்ணு. கிரேக்கன் என்றும் மன்னியன் என்றும் சுவாதீனம் என்றும் ஒண்ணும் கிடையாது. கிறிஸ்துவுக்குள் ஒன்னா இருக்கும் போது அவர் முன்னால அவர் மீட்பனாக நமக்கு முன்னால நிக்கிறாருன்னா நீங்க எல்லாம் அந்த சர்வாயுத வர்க்கத்தை போட்டு தான் வெளியே போகணும். எல்லாவற்றிற்கு மேலாக சொன்னா இது எல்லாமே இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கட்டும். நான் இப்ப சொல்றேன் பாருங்க, எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை அப்படின்னா பிரச்சனைய 100 அடிக்கு முன்னால நீங்க விழுங்குவீங்க. சக்கரியா உங்க தலைக்கு வராது. எல்லாவற்றுக்கும் மேல விசுவாசம் என்னும் கேடகம். இதெல்லாம் இருக்கட்டும், ஆனா விசுவாசம் மேல நிக்கணும். இதெல்லாம் நிக்கட்டும், ஆனா விசுவாசம் மேல நிக்கணும். அந்த கேடகம் மேல நிக்கணும். ஆவியின் பட்டயம் ரெண்டும் சேர்ந்து போடுங்க இயேசுவின் நாமத்தில். நிறைய சபைகள் தோற்று போறதுக்கும், நிறைய ஊழியக்காரன் விழுந்து போறதுக்கும், நிறைய ஊழியக்கார வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்களை பிடிக்காம பிசாசின் தந்திரங்களுக்கு கீழே விழுகிறதுக்கு காரணம் இந்த ஐட்டம். நான் சொன்ன இந்த வாரிங் இல்ல, இந்த டிரஸ் வேணும் உங்களுக்கு. அவன் சொல்றான் கல்லு அப்பந்தான் அவன் சொல்லிக்கிறீங்கல்ல, இந்த உண்டாக்கி சாப்பிடு அப்படிங்கிறான். அவன் அக்னி ஆசிரங்களை விடுறான். இவன் என்ன விடுறாரு? மனுஷன் அப்பத்துல மாத்திரம் கிடையாதுப்பா, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையினாலும் பிறப்பான. இவர் என்ன பண்றாரு? தண்ணியை விட்டு அதை அணைக்கிறார். ஆமென்.